சும்மா அப்படி கம்பியில கூட வச்சுக்கலாம்ல. சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவருடைய அரசியல் வந்து பகிர்வு எப்படி இருக்கு தமிழகத்துக்கு? அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன். மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு PR செந்தில்நாதன் அவர்களை பொறுத்த மட்டில் கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலிலே முதன்முறையாக சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக வென்றார்கள். அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த மாவட்டத்திற்கு வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவர்கள் சட்டமன்றத்திலே வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் அவர் எந்த வகையிலும் பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு சட்டமன்றத்தில் சிவகங்கை சட்டமன்றத்திற்கு மட்டுமல்லாது சிவகங்கை மாவட்டத்திற்கு என்ன பணிகள் வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவ்வப்போது எடுத்துரைப்பதில் வல்லவர். குறிப்பாக சமீபத்தில் கூட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே இந்த குண்டாறு இணைப்பு திட்டங்களுக்கெல்லாம் தனிப்பட்டு வழக்கிட்டு அதில் உத்தரவுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதற்கான ஆய்வு திட்ட பணிகளுக்கெல்லாம் முன்முனைப்போடு வேலை செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது குறிப்பாக காரைக்குடிக்கு இந்த அளவிற்கு இன்றைக்கு ரயில் திட்டங்கள், இன்னைக்கு முதலாம் காரைக்குடியில் இந்த அளவுக்கு ரயில் வசதிகள் கிடையாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அங்கே நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி ஒவ்வொரு ஆண்டிலும் ரயில்வே திட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நிச்சயமா ராமேஸ்வரம் வழி காரைக்குடி வழியாக அந்த புதுக்கோட்டை திருமயம் வழியாக ரயில் வசதிகளை பெறுவதில் மிக சிறப்பாக குரல் கொடுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம சிவகங்கை சட்டமன்றத்தில் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே இருக்குன்னா அது ஏற்கனவே 10 ஆண்டு கால புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அப்போ அன்னை வந்து MP-யா இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கேட்டு பெற்ற திட்டம் தான் அன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். சட்டக்கல்லூரி ஒருவேளை காரைக்குடியிலே வந்திருந்தாலும் கூட சிவகங்கை மாவட்டத்தினுடைய முதன்மையான சட்டமன்றம் சிவகங்கையா இருப்பதால அது சம்பந்தமாகவும் அவர் வந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் வெள்ளம் அதிகரித்த காலகட்டங்களில் விவசாயிகளோடு ஒன்றாக இணைந்து பணியாற்றி அந்த வெள்ள நிவாரண நிதியை பெற்றுத் தருவதும் சரி, கொரோனா காலகட்டத்தில் மக்களோடு இணைந்து பணியாற்றுவதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சிவகங்கை சட்டமன்றத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளிகள், நடுநிலை பள்ளிகளில் நான் தனிப்பட்ட அவருடைய பயணங்களை பார்க்கிற பொழுது ஆச்சரியப்படுவேன். திடீரென ஒரு ஆரம்ப பள்ளிக்கு சென்று சத்துணவு சரியாக இருக்கிறதா, உணவு சரியாக வழங்கப்படுகிறதா, கழிப்பறை வசதி சரியாக இருக்கிறதா என்ற ஆய்வு செய்கிறார்கள். அதன் பின்புதான் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு சென்று அதை உடனடியாக இன்றைக்கு அவர் எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட ஆளுங்கட்சிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற வகையில பள்ளிகளில் ஆய்வு செய்து கழிப்பறை திட்டங்களையும் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்க்குற ஒரு வியப்பான பணியை வந்து சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலை வசதிகள் எல்லா கிராமங்கள்லையும் சிவகங்கை சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்கள்லையும் மேக்சிமம் சாலை வசதிகள் சரியாக இருக்கும் அளவிற்கு அவருடைய பணிகள், அவருடைய தொகுதி நிதியிலிருந்து குடிநீர் திட்ட பணிகள், மேல்நிலை தொட்டி அமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகள் அமைத்து கொடுப்பது. குறிப்பாக சிவகங்கை சட்டமன்றத்தில் நான் சார்ந்திருக்கிற தொகுதி என்பதால சொல்றேன், குக்கிராமங்கள் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ஒரு 10 உட்கடை கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சியா இருந்தா கூட அந்த சின்ன உட்கடை கிராமத்துல கூட நியாய விலை கடையை திறந்து பகுதி நேர கடையா இருந்ததெல்லாம் முழு நேர கடையாக கொண்டு வருவதற்கும் அதற்கான துணை ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு நிறைய வந்து திட்டங்களை செஞ்சிருக்காங்க. 5 ஆண்டு காலத்துல தான் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி உறுப்பினர் என்ன அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தொகுதியை வளர்த்தெடுப்பதில் தேவகோட்டையிலிருந்து தினசரி சிவகங்கை மானாமரி எல்லை வரையில, இங்கே இளையாங்குடி எல்லை வரையில, இங்கே திருப்பத்தூர் எல்லை வரையில சுற்றுப்பயணம், தொடர்ந்து சுற்றுப்பயணம் பண்ணி அனைத்து விதமான மக்களுக்கான அடிப்படை தேவைகளை போன் பண்ணா கூட உடனடியாக அந்த இடத்துக்கு போய் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா இந்த சிவகங்கை சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படும் பட்சத்தில் அந்த இடங்கள்ல ஒரு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருந்தா அதுல போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நின்று அதை காவல்துறைக்கு எடுத்து சொல்றதுலையும் சரி, வருவாய்த்துறைக்கு எடுத்து சொல்றதுலையும் வெகு இலகுவா சந்திக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்நாதன் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய பணி தொடர்வதற்கு அடுத்து வர்ற காலம் நிச்சயமா புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி மலர்ந்தால் நிச்சயம் தமிழகத்துல வந்து அவர்கள் போன்றவர்கள் அமைச்சர்களாக பயணிக்கிற பொழுது மிகுந்த தேவைகளை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக அமைகிறது. நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும். மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுடைய பணிகள் வந்து
நான் தேர்தல் களத்துல கூட்டணியில இருந்து வேலை செஞ்சோம் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு. அப்பொழுது தேர்தல் பிரச்சார காலத்திலிருந்தே வெற்றிக்கு பிறகும் தினசரி ஒவ்வொரு ஊர்லயும் அயராது சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஆளுங்கட்சியா ஜெயிக்க முடியலையே, அப்ப போய் இந்த தொகுதிக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி மேல ஒரு குற்றத்தை சுமத்திட்டு இருந்துருவாங்க. ஆனா செந்தில்நாதன் அண்ணன் அப்படி இல்லை. தினசரி அந்த சட்டமன்றம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, ஆளுங்கட்சியா ஒரு அமைச்சரா வர வேண்டும்ங்கிற அளவுக்கு மிகுந்த வரவேற்போடு இந்த சிவகங்கை தொகுதி மக்கள் இருக்கிறாங்க. இவருடைய இந்த களப்பணியெல்லாம் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய களப்பணியையும் பார்த்துட்டு அவரு இருக்கிற பொழுது இந்த மக்களுக்கு செய்த சேவைகளை எல்லாம் மக்கள் இன்றைக்கு நினைவு கூறுறாங்க. டீ கடை முழுவதும் கிராமங்கள்ல பேசுறாங்க, ஐயா அவர் எடப்பாடியார் ஒரு விவசாயி மாதிரி பச்சை துண்டை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊரும் வந்தாரியா, ரேஷன் கடையில நியாய விலை கடையில 2500 கொடுத்தாரு, கொரோனா காலத்துல நம்ம உயிரை காப்பாத்தினாரு, இவர் மாதிரியான ஒரு முதல்வர் வேணும், இவருக்கு வாரிசு அரசியல் பின்னணி கிடையாது, இப்படி எல்லாம் மக்கள் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு தான் இருவரும் தலைவர்களையும் அவருடைய களப்பணியை பார்த்துட்டு தான் நான் பிஜேபியில இருந்து கூட அவருடைய அந்த ஈடுபாட்டில் நான் சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபடுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்காக பயணிச்சுட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.